வணக்கம் நேயர்களே, நம்ம அடுத்த பாட்டுக்கு போறோம். முதல்ல சாலிட்ஸ் அப்படின்றதனுடைய ப்ராப்பர்ட்டியை பத்தி பார்க்குறப்போ 5 விதமான விரிவாக்கங்களை பார்த்தோம். ஒரு ரிஜிட் பாடி, கிறிஸ்டலின் பாடி, ஃபிக்ஸட் ஷேப் இருக்கிறது, ஃபிக்ஸட் சைஸ் இருக்கிறது, இன்கம்ப்ரசிபிளா இருக்கக்கூடிய இந்த சாலிடுக்கு ரெஸ்டோரிங் ஃபோர்ஸ்னால ஒரு எலாஸ்டிசிட்டின்ற ஒரு பிஹேவியர் வருதுன்றதை பத்தி படிச்சோம். 3 வகையான ஸ்ட்ரெஸ், 3 வகையான ஸ்ட்ரெயின், 3 வகையான மாடுலஸ் ஆஃப் எலாஸ்டிசிட்டியை பத்தி படிச்சுட்டு மைக்கேல் என்பவர் அந்த ஒவ்வொரு எலாஸ்டிசிட்டியினுடைய டைப்புக்கும் அப்ளிகேஷன்ஸை சொன்னாரு. நல்லா கவனிங்க. முதல்ல ஐபீமும் போனும் லாங்கிடியூடினல் ஸ்ட்ரெஸ்ஸுக்கு சொன்னார். அதுல லாங்கிடியூடினல் ஸ்ட்ரெஸ்ல கம்ப்ரஷன் அந்த டென்சைல் ஸ்ட்ரெஸ், இது ரெண்டுக்கும் அதுல உதாரணங்கள் வந்துருச்சு. அதுக்கப்புறம் என்ன செஞ்சார் அப்படின்னாக்க சியர் ஸ்ட்ரெஸ்ஸுக்காக ஒரு உதாரணம் சொன்னார். ஒரு தகடை வெட்டுறோம், ஒரு தகடுல துளை போடுறோம், இதை வச்சு ஒரு உதாரணம் சொன்னார். மூணாவதா என்ன செஞ்சோம் அப்படின்னாக்க வால்யூம் பண்ணோம். ஒரு பாடியை தண்ணிக்குள்ள எடுத்துட்டு போனா ப்ரெஷர் இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுது, டெப்த் இன்க்ரீஸ் ஆக அப்ப அதனுடைய வால்யூம் டிக்ரீஸ் ஆகுது. அதை சன்னினுடைய இன்னர் கோர் சர்ஃபேஸ்ல ஒரு அயன் பால் எடுத்துட்டு போனா ஷேப் எப்படி மாறும்ன்றதை பத்தி பேசுறாங்க. இந்த டைப் ஆஃப் ப்ராப்ளத்தை வச்சுட்டு என்சிஆர்டி சொல்யூஷன் ஒரு 21 சொல்யூஷன் பார்த்தோம். இப்ப நம்ம என்ன பண்ண போறோம்னா ஃபார்முலாவும் ஆனுவல் எக்ஸாமினேஷன்ல அதாவது என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன்ல கொஸ்டின் பேப்பரோட நம்ம அனலைஸ் பண்ண போறோம். இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். முதல்ல ஃபார்முலாஸ், அதுக்கு பிறகு நம்ம டைப்ஸ் ஆஃப் ப்ராப்ளம் தான். இது வரைக்கும் ப்ரீவியஸ்ல நீட் அண்ட் ஏஐபிஎம்டி கொஸ்டின் பேப்பர்ஸ் பார்க்கலாம். தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னாக்க இந்த ஏஐபிஎம்டியில ஒரு 20 ஆண்டுகள் வந்த எரர்லெஸ் பிசிக்ஸ்ல இருந்து வந்திருக்கக்கூடிய ஒரு கொஸ்டின் பேப்பர்ஸ் எல்லாத்தையும் தமிழ்ல டிரான்ஸ்லேட் பண்ணி உங்ககிட்ட கொடுத்துருக்கோம். இந்த மெட்டீரியலை மட்டும் நீங்க பாத்தீங்கன்னா கூட போதும். ஆகவே முதல்ல நம்ம அடுத்த டைப்புக்கு போகலாம். இதுல இருக்கக்கூடிய மிக முக்கியமான ஃபார்முலாஸை பத்தி பார்க்கலாம். Hello friends, in this video I'll discuss all the formulas and important points of the topic mechanical properties of. இப்போ நம்ம மெதுவா என்ன பார்க்கிறோம் அப்படின்னாக்க லாங்கிடியூடினல் ஸ்ட்ரெஸ் அண்ட் லாங்கிடியூடினல் ஸ்ட்ரெயின். ஒரு சிலிண்ட்ரிக்கல் ஆப்ஜெக்ட் எடுத்துக்கிறோம். அந்த சிலிண்ட்ரிக்கல் ஆப்ஜெக்டுக்கு நார்மலா ஒரு ஃபோர்ஸை நம்ம ஆக்ட் பண்ணோம் அப்படின்னாக்க இந்த ஏரியா ஆஃப் கிராஸ் செக்ஷனுக்கு நார்மலா ஒரு ஃபோர்ஸ் ஆக்ட் பண்றப்போ எல்ன்ற லென்த் டிஎல்ன்ற லென்த்தாக இன்க்ரீஸ் ஆகுது. அப்போ ஏன்ற ஏரியா ஆஃப் கிராஸ் செக்ஷன்ல நம்ம லாங்கிடியூடினல் ஸ்ட்ரெஸ்ஸுக்கான ஃபார்முலா, when the force is acting perpendicular to the area of cross section, longitudinal stress is defined as F perpendicular by A. இதனால கிரியேட் ஆகக்கூடிய லாங்கிடியூடினல் ஸ்ட்ரெயின் டெல்டா எல் அப்படின்றது அடிஷனல் லென்த், எல்ன்றது ஒரிஜினல். அப்போ லாங்கிடியூடினல் ஸ்ட்ரெயின், லாங்கிடியூடினல் ஸ்ட்ரெஸ்ன்ற 2 குவான்டிட்டி நமக்கு வருது. இப்போ நம்ம ஹூக்ஸ் லா படி பார்த்தாக்க லாங்கிடியூடினல் ஸ்ட்ரெஸ்ஸும் லாங்கிடியூடினல் ஸ்ட்ரெயினும் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல். இது ரெண்டுக்குள்ள ரேஷியோ ஒரு மாடுலஸ் ஆஃப் எலாஸ்டிசிட்டியை கொடுக்கும். அதுக்கு பேர் யங் மாடுலஸ்ன்னு பேரு. சப்ஸ்டிடியூட் பண்ணி பார்த்தோம்னாக்க எஃப் பை ஏ ஸ்ட்ரெஸ், டெல்டா எல் பை எல் ஸ்ட்ரெயின். அப்போ யங்ஸ் மாடுலஸுக்கான ஃபார்முலா எஃப் பர்பெண்டிகுலர் எல் டிவைடட் பை ஏ டெல்டா எல்னு வரும். ஃபர்ஸ்ட் ஃபார்முலா பார்த்துட்டோம். அடுத்தது சியர் ஸ்ட்ரெஸ் பை ஸ்ட்ரெயின். ஒரு ஆப்ஜெக்ட், சிலிண்ட்ரிக்கல் ஆப்ஜெக்ட் கீழே பிக்ஸ் ஆகி மேல ஒரு பேரலல் ஃபோர்ஸ்னால ஆக்ட் ஆச்சுன்னு வச்சுக்கோங்க. ஃபோர்ஸ் ஆப்ஜெக்டுக்கு பேரலா ஆப்ஜெக்டுடைய சர்ஃபேஸுக்கு மேல பேரலா ஆக்ட் பண்ணுது எஃப்ன்ற சர்ஃபேஸ். அந்த எஃப்ன்ற சர்ஃபேஸ் எஃப்ன்ற ஃபோர்ஸ் ஏன்ற சர்ஃபேஸ்ல ஆக்ட் பண்றப்போ நார்மல் பொசிஷன்ல இருந்து தீட்டான்ற ஆங்கிள் நகருது.
டெல்டா எக்ஸ் என்ற டிஸ்பிளேஸ்மெண்ட் அது என்கவுண்டர் பண்ணுது. இப்ப நமக்கு ஒரு ட்ரையாங்கிள் வருது. தீட்டா இஸ் த ஆங்குலர் டிஸ்பிளேஸ்மெண்ட், டெல்டா எக்ஸ் இஸ் த லீனியர் டிஸ்பிளேஸ்மெண்ட், எல் இஸ் த லெங்த். அப்போ நம்ம இந்த ஏரியா ஆஃப் கிராஸ் செக்ஷன்ல சியர் ஸ்ட்ரெஸ் அப்படின்றது ஃபோர்ஸ் பேரலல் பை ஏ, ஃபோர்ஸ் பேரலல் பை ஏ. அப்போ இந்த சியர் ஸ்ட்ரெஸ்னால அந்த வடிவங்கள் அடைஞ்ச ஸ்ட்ரெயின் வந்து நம்ம கண்டுபிடிக்க வேண்டிய மிக முக்கியமான ஒண்ணு, அது டெல்டா எக்ஸ் பை எல். இப்ப நம்ம அதை tan தீட்டான்னு சொல்லலாம். இந்த டெல்டா எக்ஸ் பை எல் அப்படின்றது ஒரு ட்ரையாங்கிளா இருக்கு. தீட்டான்றது ஆப்போசிட் சைட் பை நம்ம அட்ஜசன்ட் சைட் போடுறோம். இப்ப டெல்டா எக்ஸ் பை எல் வந்து tan தீட்டா வந்துருது. இந்த தீட்டாவுடைய மதிப்பு மிக குறைவா இருந்தா tan தீட்டாவை தீட்டான்னு கூட சொல்லலாம். அப்ப சியர் மாடுலஸ் எஃப் பேரலல் பை ஏ டெல்டா எக்ஸ் பை எல், அதுக்கு பதிலாக தான் நம்ம tan தீட்டா சொல்றோம். இதுதான் சியர் மாடுலஸுக்கான ஃபார்முலா, மிக மிக முக்கியமான ஃபார்முலா. tan தீட்டா சின்னதா இருந்தா tan தீட்டாவை வந்து தீட்டான்னு போட்டுக்கலாம். இப்போ வீன்ற ஒரு வால்யூம் ஒரு லிக்விடுக்குள்ளார அழுத்தப்படுகின்ற போது எல்லா சைட்லயும் ஒரு ஃபோர்ஸ் ஆக்ட் பண்ணி அதனுடைய வால்யூம் டிக்ரீஸ் ஆகுதுன்னு வச்சுக்கோங்க. பிரஷர்னால நம்ம எடுத்துக்கிட்ட வீன்ற வால்யூம் டிக்ரீஸ் ஆச்சுன்னா வால்யூம் ஸ்ட்ரெஸ் டெல்டா பி இஸ் ஈக்குவல் டு எஃப் பை ஏ. வீன்ற வால்யூம் டெல்டா வியா குறைஞ்சதுனாக்க வால்யூம் ஸ்ட்ரெயின் இஸ் ஈக்குவல் டு டெல்டா பி பை பி. அப்போ பல்க் மாடுலஸ் இஸ் ஈக்குவல் டு வால்யூம் ஸ்ட்ரெஸ் பை வால்யூம் ஸ்ட்ரெயின். அந்த எஃப் பை ஏ அப்படின்றத ப்ரெஷர்னு சொல்றோம், சேஞ்ச் இன் ப்ரெஷர். அப்போ சேஞ்ச் இன் ப்ரெஷர் டிவைடட் பை சேஞ்ச் இன் வால்யூம் இன்டு வால்யூம் வில் கிவ் த வால்யூம் அப்படின்றதுல பெறக்கூடிய ஒரு மாடுலஸ். அதனால அதுக்கு பேர் பல்க் மாடுலஸ் அப்படின்னு பேரு. இந்த பல்க் மாடுலஸ் ரெசிப்ரோக்கலுக்கு பேரு கம்ப்ரசிபிலிட்டி அப்படின்னு பேரு. அதையும் கொஞ்சம் நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம். அப்போ டெல்டா பின்றது என்ன, பிரஷரை இன்க்ரீஸ் ஆச்சுன்னா வால்யூம் வந்து டிவி டிக்ரீஸ் ஆச்சுன்னா வீன்ற வால்யூம் டிவியா டிக்ரீஸ் ஆச்சுன்னா பல்க் மாடுலஸுக்கான ஃபார்முலா கிடைக்கும். எஃப் பை ஏ இஸ் டெல்டா பி, டெல்டா பி பை பி. அடுத்து மிக முக்கியமா நம்ம பார்க்க வேண்டிய நான்காவது பகுதி வந்து ஸ்ட்ரெஸ் ஸ்ட்ரெயின் கிராஃப். இந்த ஸ்ட்ரெஸ் ஸ்ட்ரெயின் கிராஃப்ல பாத்தீங்கன்னாக்க ஸ்ட்ரெயின் எக்ஸ் ஆக்சிஸ்லயும் ஸ்ட்ரெஸ் ஒய் ஆக்சிஸ்ல எடுத்து நம்ம ஒரு கிராஃப் வரைஞ்சா ஓஏன்ற பகுதியில ஸ்ட்ரெஸ்ஸும் ஸ்ட்ரெயினும் எக்ஸாக்டா டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனலா இருக்கு. இந்த போர்ஷன்ல பாடி எலாஸ்டிக் பிஹேவியர் கொண்டதா இருக்கு. இந்த லைன்ல அது எதை ஹூக்ஸ் லாவோ ஒபே பண்ணுது. இதனுடைய ஸ்லோப் வந்து யங்ஸ் மாடுலஸ் கொடுக்கும். ரெண்டாவது பாயிண்ட் வந்து ஏல இருந்து பிக்கு போனாக்க பாடி எலாஸ்டிக்கா தான் இருக்கு, ஆனா ஸ்ட்ரெஸ்ஸும் ஸ்ட்ரெயினும் ப்ரொபோர்ஷனலா இல்ல. அந்த பின்ற பாயிண்ட்டுக்கு பேரு எலாஸ்டிக் லிமிட்னு பேரு. அதுக்கு இன்னொரு வார்த்தை என்ன சொல்றோம்னா ஈல்டு பாயிண்ட்னு சொல்றோம். அதுக்கு மேல நம்ம ஸ்ட்ரெஸ்ஸை இன்க்ரீஸ் பண்ணோம்னா அந்த பாடியில ஒரு பெர்மனன்ட் டிஃபார்மேஷன் வரும். அதைத்தான் பெர்மனன்ட் செட் அப்படின்னு கேட்டிருக்கோம். அந்த பீன்ற பாயிண்ட் வந்து ஈல்டு பாயிண்ட்னு சொல்றோம். ஈல்டு பாயிண்ட் தான் ஒரு பாடி தாங்கக்கூடிய நம்ம எலாஸ்டிக்ல இருக்கக்கூடிய நம்ம மேக்சிமம் ஸ்ட்ரெஸ். அப்போ ஈல்டு ஸ்ட்ரெஸ் அப்படின்னு சொல்றோம். சிக்மா ஒய்க்கு என்ன பேரு, ஈல்டு ஸ்ட்ரெஸ்னு பேரு. அதுக்கு மேல நம்ம என்ன செய்ய வேண்டியிருக்கு அப்படின்னாக்க ஸ்ட்ரெஸ்ஸும் ஸ்ட்ரெயினும் ப்ரொபோர்ஷனலா இல்ல. பில இருந்து சிக்கு போனாக்க பாடி மறுபடியும் பழைய இடத்தை ரீகெயின் பண்ணல. அது ஒரு பெர்மனன்ட் செட், ஒரு மார்க் அதுல விழுந்துருது. இதான் சின்ற போர்ஷன். அப்போ பில இருந்து பிளாஸ்டிசிட்டி ஆரம்பிக்குது, சில வந்து பெர்மனன்ட் டிஃபார்மேஷன் ஆயிடுது. சில இருந்து டிக்கு போறோம்னு வச்சுக்கோங்க, ஸ்ட்ரெஸ்ஸை விட ஸ்ட்ரெயின் அதிகமா இருக்கு. குறைவான ஸ்ட்ரெஸ்ஸுக்கு அதிகமான ஸ்ட்ரெயின் இருக்கு. டீன்ற பாயிண்ட் வந்து மிக முக்கியமான ஒரு பாயிண்ட். அந்த பாயிண்ட் வந்து அல்டிமேட் ஸ்ட்ரென்த்னு சொல்றோம். அதுக்கு கரஸ்பாண்டிங் ஸ்ட்ரெஸ்ஸுக்கு பேரு அல்டிமேட் ஸ்ட்ரெஸ்ன்னு பேரு. இதுக்கு மேல நீங்க ஸ்ட்ரெஸ்ஸே கொடுக்க வேண்டியது இல்லை. அந்த பாடி ஆட்டோமேட்டிக்கா ஸ்ட்ரெயின் ஆகி ஈன்ற பாயிண்ட்டுக்கு போய் அந்த பாடி ஃப்ராக்சர் ஆயிடும்.
அல்லது அருந்து விழுந்துரும். அந்த பாயிண்ட்டுக்கு பேரு ஃப்ராக்சர் பாயிண்ட் பேரு. டிக்கும் ஈக்கும் மிக மிக முக்கியமான ரிலேஷன்ஸ் வச்சு ஆப்ஜெக்ட்ஸ் நிறைய பிரிக்கிறோம். பிரிட்டில்னு பிரிக்கிறோம். அதுக்கு பிறகு நம்ம என்ன பிரிக்கிறோம்னாக்க டக்டைல்னு பிரிக்கிறோம். இது போன்றெல்லாம் பிரிப்பதற்கு இந்த டி மற்றும் இ என்ற 2 பகுதிகள் மிக முக்கியமா இருக்கு. அப்புறம் ஒரு பாடி எலாஸ்டிக் நேச்சரா இருந்துச்சுன்னா அந்த பாடியில ஒரு ஸ்ட்ரெயின் எனர்ஜி இருக்கும். இஸ் ஆல் எலாஸ்டிசிட்டி. அப்ப ஸ்ட்ரெயின் எனர்ஜி by volume is equal to stress into strain by 2. Strain energy by volume is equal to stress into strain by 2. அடுத்தது மிக முக்கியமாக பாய்சான்ஸ் ரேஷியோன்னு சொல்றோம். ஒரு வயரை ஸ்ட்ரெச் பண்ணோம்னாக்க நீளம் அதிகரிக்கிறப்போ ரேடியஸ் குறையுது. அப்போ லாங்கிடியூடினல் ஸ்ட்ரெயின், லேட்டரல் ஸ்ட்ரெயின் ஒரு ஸ்ட்ரெயின் வருது. இந்த லேட்டரல் ஸ்ட்ரெயின்றது நீள அதிகரிப்பு, லாங்கிடியூடினல் ஸ்ட்ரெயின், அதாவது லாங்கிடியூடினல் ஸ்ட்ரெயின் அப்படின்றது நீள அதிகரிப்பு, லேட்டரல் ஸ்ட்ரெயின்ன்றது ரேடியஸ்ல ஏற்படக்கூடிய மாற்றம் அல்லது டயாமீட்டர்ல ஏற்படக்கூடிய மாற்றம். இதனால வரக்கூடியது நம்ம பாய்சான்ஸ் ரேஷியோ. ஒரு கம்பியில விசை கொடுத்து இழுக்கிறப்போ கம்பியினுடைய நீளம் அதிகரிக்கிறதோட மட்டும் இல்லாம என்ன ஆகுதுன்னா ரேடியஸ்ல மாற்றம் ஏற்படுது. ரேடியஸ்ல ஏற்படக்கூடிய மாற்றத்திற்கும் நீளத்துல ஏற்படக்கூடிய மாற்றத்திற்கும் இடையே உள்ள விகிதம் லேட்டரல் ஸ்ட்ரெயின் டு லாங்கிடியூடினல் ஸ்ட்ரெயின். இது பேரு பாய்சான்ஸ் ரேஷியோன்னு பேரு. ஒரு வயருடைய டயாமீட்டர் டின்னு இருந்ததுன்னா லேட்டரல் ஸ்ட்ரெயின்னால டெல்டா டி பை டி அப்படின்ற ஒரு ஸ்ட்ரெயின் அந்த பாடிக்கு வருது. அதே சமயம் எல்ன்ற லென்த் டிஎல் அதிகரிச்சு ஒரு பிரச்சனைகள் வருது. இப்போ நம்ம எப்ப கால்குலேட் பண்ணாலும் ஒரு ஃபோர்ஸ் பாடி டயக்ராம் அனாலிசிஸ் மூலமா ஃபோர்ஸோட வேல்யூ தெரிஞ்சுக்கணும். ஒரு மிக மிக முக்கியமான ஒரு பாயிண்ட் இங்க ஃபோர்ஸ் பாடி டயக்ராம்ல என்ன பாயிண்ட் அப்படின்னாக்க, ஒரு ஒயர்ல ஒரு வெயிட்டை கட்டி தங்க விட்டா வெயிட் கீழே இருக்கும். ஆனா அதே சமயம் என்ன ஆகும்னாக்க ஒரு டென்ஷன் மேல இருக்கும். இந்த வெயிட்டும் டென்ஷனும் ஈக்குவல் பட் ஆப்போசிட்டா இருக்கும். இதை நல்லா புரிஞ்சுட்டு நம்ம அடுத்த செய்திகளுக்கு செல்லணும். இப்போ நீட் 2003ல வந்த முதல் கொஸ்டினை பார்க்கலாம். மிக மிக சிம்பிள் கொஸ்டின். 4 ஒயர் ஏ பி சி டின்ற 4 ஒயர். 4 ஒயரும் ஒரே மெட்டீரியலால செய்யப்பட்டிருக்கு. இந்த 4 ஒயரும் ஒரே மெட்டீரியலால செய்யப்பட்டிருக்கக்கூடிய இந்த 4 ஒயர்ல ஒரே டென்ஷன் கொடுக்கிறப்போ லென்த் டயாமீட்டர் மாறுபட்டு இருக்கக்கூடிய இந்த ஒயர்ல எந்த ஒயர்ல அதிகமான எக்ஸ்டென்ஷன் இருக்கும்னு கேட்டிருக்காங்க. புரியுதா? கேள்வி புரியுதா? 4 ஒயர், ஒரே மெட்டீரியல், ஒரே டென்ஷன், கட்டி தொங்கப்பட்ட வெயிட்டும் ஒண்ணுதான், மெட்டீரியலும் ஒண்ணுதான். ஆனா எது மட்டும் மாறுபட்டு இருக்கு? லென்த்துக்கும் டயாமீட்டருக்கும் 4 ஒயர்லயும் மாறுபட்டு. எந்த ஒயர்ல அதிகமான எக்ஸ்டென்ஷன் இருக்கும்னு கேட்டிருக்காங்க. நம்ம ஸ்ட்ரெஸ் பை ஸ்ட்ரெயின் இஸ் ஈக்குவல் டு யங்ஸ் மாடுலஸ். ஸ்ட்ரெஸ்ஸுக்கான ஃபார்முலா எஃப் பை இ, ஸ்ட்ரெயினுக்கான ஃபார்முலா டெல்டா எல் பை எல். நல்லா கவனிங்க. இப்போ எக்ஸ்டென்ஷன் தான் கேட்கறாங்க. எஃப்எல் பை ஏஒய் அப்படின்னு வச்சுக்கலாம். ஏரியா ஆஃப் கிராஸ் செக்ஷன் இங்க டயாமீட்டர் கொடுத்துருக்கிறதுனால பை டி ஸ்கொயர் பை 4ன்னு போட்டுக்கலாம். டென்ஷன் மாறல அல்லது கட்டி தொங்க விடப்பட்ட வெயிட் மாறல. ஃப்ரீ பாடி டயக்ராத்தின் படி ஃபோர்ஸும் டென்ஷனும் ஈக்குவல். அப்ப எஃப் மாறல, ஒய் மாறல, 4 டிவைடட் பை பைன்ற நம்பரும் மாறல. அப்ப எது ரெண்டு மாறுது? இதுதான் மாறுது. டெல்டா எல் இஸ் ப்ரொபோர்ஷனல் டு எல் பை டி ஸ்கொயர். இதை 4க்கு சப்ஸ்டியூட் பண்ணி கம்பேர் பண்ணோம் அப்படின்னாக்க எதுல வேல்யூ கூடுதுனாக்க பில அதிகமான எக்ஸ்டென்ஷன் இருக்கிறத கண்ணில் பாக்குறோம். 50 by 0.5 அப்படின்றது 200 வரும். இதுதான் மிக அதிகமான எக்ஸ்டென்ஷன் இருக்கும்னு சொல்லுது. கொஸ்டின் நம்பர் 1. 2014 ஏஏபிஎம்டில கேட்கப்பட்ட ஒரு கேள்வி. வின்ற பிக்சர் வால்யூம் லென்த் எல் இருக்கக்கூடிய ஒரு ஒயர்ல ஒரு கான்ஸ்டன்ட் ஃபோர்ஸ் கொடுத்தாக்க டிஎல்ன்ற எலாங்குவேஷன் இருக்கு. இப்ப நான் ஒரு கிராஃப் வரைகிறேன்.
இது ரெண்டுக்கும் கிராஃப் வரையறேனாக்க லென்த்துக்கும் டெல்டா எல்லுக்கும் ஒரு கிராஃப் வரையறேன். இதுல எந்த ஃபேக்டரை எடுத்துட்டு கணக்கு பண்ணா கிராஃப் ஸ்ட்ரெயிட் லைனா இருக்கும்? இது ரெண்டுக்கும் கிராஃப் எல்லுக்கும் டெல்டா எல்லுக்கும், அல்லது இந்த 4 கேஸ்ல எது ஸ்ட்ரெயிட் லைனா இருக்கும்ன்ற கொஸ்டினுக்கு நம்ம பார்க்கறோம். Vன்ற வால்யூம் ஃபிக்ஸ்டு, லென்த் ஆஃப் த ஒயர் எல், ஃபோர்ஸ் எஃப். இப்போ எக்ஸ்டென்ஷனை டெல்டா எல்னு வச்சுக்கிட்டோம்னாக்க எக்ஸ்டென்ஷனுக்கான ஃபார்முலா FL by AY. நல்லா கவனிங்க, வால்யூம் ஃபிக்ஸ்டுன்னு கொடுத்துட்டாக்க ஏன்றத வால்யூமா கன்வெர்ட் பண்ணி பார்க்கலாம். வால்யூம் இஸ் ஈக்குவல் டு ஏரியா இன்டு லென்த். அப்ப ஏரியா என்ன? வால்யூம் பை லென்த். இதை சப்ஸ்டியூட் பண்ணி பார்த்தாக்க டெல்டா எல் இஸ் ப்ரொபோர்ஷனல் டு எல் ஸ்கொயர். ஸ்ட்ரெயிட் லைனா வரணும்னா டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனலா இருக்கணும். அந்த டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் எப்ப இருக்கும்? டெல்டா எல் இஸ் ப்ரொபோர்ஷனல் டு எல் ஸ்கொயர் இருக்கப்ப இருக்கும். அப்ப அந்த கிராஃப் டெல்டா எல் பை எல் ஸ்கொயருக்கு ஒரு கிராஃப் வரைஞ்சோம்னா ஸ்ட்ரெயிட் லைனா இருக்கும். அப்புறம் அடுத்த வருஷம் ஏஐபிஎம் 2015ல கேட்கப்பட்ட கேள்வி. 2700 மீட்டர் டெப்த்ல கம்ப்ரசிபிலிட்டி கொடுத்திருக்காங்க, டென்சிட்டி ஆஃப் வாட்டர் கொடுத்திருக்காங்க. வாட் ஃபிராக்ஷனல் கம்ப்ரஷன் ஆஃப் வாட்டர் வில் பி அப்டைன்ட் அட் த பாட்டம் ஆஃப் த ஓஷன்? டெல்டா வி பை வி கேட்கறாங்க. புரியுதா? கம்ப்ரசிபிலிட்டி கொடுத்துட்டு டெல்டா வி பை வி கேட்கறாங்க. இந்த ஃபார்முலால நல்லா கவனிங்க, டெப்த் ஆஃப் த ஓஷன் கொடுத்திருக்கு, கம்ப்ரசிபிலிட்டி கொடுத்திருக்கு, டென்சிட்டி ஆஃப் வாட்டர் கொடுத்திருக்கு. அப்போ டெல்டா வி பை வி என்னன்னு கேட்டாக்க பல்க் மாடுலஸுக்கான ஃபார்முலா சேஞ்ச் இன் பிரஷர் பை டெல்டா வி பை வி. டெல்டா வி பை வி இஸ் ஈக்குவல் டு சேஞ்ச் இன் பிரஷர் பை வி. அப்போ சேஞ்ச் இன் பிரஷர் பை 1 பை பல்க் மாடுலஸுக்கு பேர் தான் கம்ப்ரசிபிலிட்டின்னு பேரு. ஆனா சேஞ்ச் இன் பிரஷருக்கு ஃப்ளூயிட் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்ல படிச்சிருக்கோம் ரோ ஜிஹெச். இப்போ ரோ ஜிஹெச் இன்டு கம்ப்ரசிபிலிட்டி வேல்யூ சப்ஸ்டிட்யூட் பண்ணா ஆன்சர் வரும். இப்போ அடுத்த கேள்வி, the Young's modulus of a steel is twice that of the brass. Point number 1. ஸ்டீல் ஒயருடைய யங்ஸ் மாடுலஸ் வந்து பிராஸ் ஒயருடைய மதிப்பை காட்டில 2 மடங்கு. ஒரே லென்த், ஒரே ஏரியா ஆஃப் கிராஸ் செக்ஷன், ஒன்னு ஸ்டீலு ஒன்னு பிராஸ், ரெண்டுமே ஒரே கூரையிலிருந்து கட்டி தொங்க விடப்பட்டு 2 ஒயருடைய எண்ட்லயே நம்ம வெயிட்டை கட்டி தொங்க விட்டுருக்கோம். 2 சேம் லெவல்ல இருக்கணும்னா எவ்வளவு வெயிட்டுகளை கட்டி தொங்க விடணும்னு கேட்கறோம். ரொம்ப சிம்பிள் கொஸ்டின். அப்போ ஸ்டீல் ஒயருடைய யங்ஸ் மாடுலஸ் பிராஸ் ஒயருடைய யங்ஸ் மாடுலஸ் காட்டில 2 மடங்கு, லென்த் சேம், ஏரியா ஆஃப் கிராஸ் செக்ஷன் சேம். இப்ப ஸ்டீல் ஒயர் பிராஸ் ஒயர் நல்லா கவனிங்க, ஸ்டீல் ஒயருக்கு ஒரு யங்ஸ் மாடுலஸ் இருக்கும், ஸ்டீல் ஒயருக்கு ஒரு லென்த், ஸ்டீல் ஒயருக்கு ஒரு ஏரியா ஆஃப் கிராஸ் செக்ஷன். இந்த டெல்டா எல்எஸும் டெல்டா எல்பியும் ஒன்னா இருக்கணும்ன்ற கண்டிஷன்ல டபிள்யூஎஸ்க்கும் டபிள்யூபிக்கும் உள்ள ரிலேஷன் கேட்கறாங்க. Stress by strain is equal to Young's modulus. FL by A delta L is equal to Young's modulus. அப்போ W அப்படின்ற அந்த வெயிட்டை ரெடியூஸ் பண்ணி பார்த்தோம்னாக்க YA delta L by L. A, L அது லென்த் சேம், எக்ஸ்டென்ஷன் சேம், ஏரியா ஆஃப் கிராஸ் செக்ஷன் சேம். அப்போ Wன்ற அந்த வெயிட் எதுக்கு ப்ரொபோர்ஷனலா இருக்குன்னா அந்த ஒய்க்கு ப்ரொபோர்ஷனலா இருக்கு. WS by WB, அதாவது நம்ம ஸ்டீல் ஒயர்ல பிராஸ் ஒயர்ல கட்டி தங்க விடப்பட வேண்டிய வெயிட்டுகளின் விகிதம் எக்ஸ்டென்ஷன் சேமா இருக்கணும்னா விகிதம் என்ன இருக்கணும்? 2:1 இருக்கணும். அவ்வளவுதான். இப்போ ஒரு பாடியோட பல்க் மாடுலஸ் கொடுத்திருக்கு, அதுல பீன்ற பிரஷர் கொடுத்தாக்க ரேடியஸ் எவ்வளவு டிக்ரீஸ் ஆகும்? டெல்டா வி பை வில இருந்து ஆர் கேட்கறாங்க. அவ்வளவுதான். டெல்டா ஆர் பை ஆர் கேட்கறாங்க. பல்க் மாடுலஸ் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் பி பை டெல்டா வி பை வி. டெல்டா வி பை வி இஸ் ஈக்குவல் டு சேஞ்ச் இன் பிரஷர் பை பல்க் மாடுலஸ். இப்போ டெல்டா வி அப்படின்றத கண்டுபிடிக்கணும். டெல்டா வி பை வில சேஞ்ச் இன் வால்யூம் கண்டுபிடிக்கணும். ஒரிஜினல் வால்யூம் 4/3 பை ஆர் கியூப். இந்த சேஞ்ச் இன் வால்யூமுக்கு நம்ம ஃபார்முலா ரெடியூஸ் பண்ணி பார்க்கலாம். எரர் அனாலிசிஸ் ரெடியூஸ் பண்ணி பார்க்கறப்போ
3 delta r by r வரும். அந்த 3 delta r by r சப்ஸ்டிட்யூட் பண்ணி பார்த்தோம்னாக்க p by 3b வரும். fractional decrease in radius p by 3b. இதுதான் இதுவரைக்கும் வந்திருக்கக்கூடிய நீட் கொஸ்டின்ஸ். இப்போ நம்ம என்ன செய்ய போறோம்னா இந்த ப்ராப்ளங்களை சால்வ் பண்றத நேரடியா பார்க்கலாம். Friends, in this video I'll discuss NEET and AIPMT questions of the topic mechanical properties of solids. இப்போ முதல் கொஸ்டினை பார்க்கலாம். இப்போ அவர் எப்படி சால்வ் பண்றான்னு பார்க்கலாம். நம்ம சால்வ் பண்ணி காமிச்சோம். 4 wires are made up of the same material which will have the largest extension when the same tension is applied. 4 வயரே ABCDன்னு 4 வயர்ல லென்த் வேற டயாமீட்டர் வேற. இந்த 4 வயர்ல ஒரே டென்ஷன் கொடுக்குறப்போ லார்ஜஸ்ட் எக்ஸ்டென்ஷன் யாருக்கு இருக்கும்னு கேட்கறாங்க. ஆல் த வயர்ஸ்க்கு சேம் டென்ஷன். என்ன கேட்கிறோம்? லார்ஜஸ்ட் எக்ஸ்டென்ஷன் கேட்கிறோம். எல்லாமே ஒரே மெட்டீரியலால் ஆயிருக்கு. யங்ஸ் மாடுலஸுக்கான ஃபார்முலா என்ன? ஸ்ட்ரெஸ் பை ஸ்ட்ரெயின். அந்த ஸ்ட்ரெஸ் பை ஸ்ட்ரெயினுக்கான ஃபார்முலா எஃப் பை ஏ ஸ்ட்ரெஸ் டெல்டா எல் பை எல் வந்து ஸ்ட்ரெயின். எஃப்எல் பை ஏ டெல்டா எல்ன்றது யங்ஸ் மாடுலஸுக்கான ஃபார்முலா. இந்த யங்ஸ் மாடுலஸ்ல இந்த யங்ஸ் மாடுலஸ் 4 வயருக்கு சேம். ஆனா இப்ப கேட்கறது எக்ஸ்டென்ஷன் கேட்கறாங்க. குறிப்பிடப்பட்ட ஃபார்முலால இருந்து எக்ஸ்டென்ஷனுக்கான ஃபார்முலாவை டிரைவ் பண்ணி பார்த்தோம்னாக்க இந்த டெல்டா எல் அந்த பக்கம் கொண்டு போய் ஒய்ய கீழே கொண்டு வந்தோம்னா எஃப்எல் பை ஏ ஒய்னு வரும். டெல்டா எல் இஸ் ஈக்குவல் டு எஃப்எல் பை ஏ ஒய் அப்படின்னு வரும். இந்த எஃப்எல் பை ஏ ஒய்ல ஏன்றது ஏரியா ஆஃப் கிராஸ் செக்ஷன், இங்க டயாமீட்டர் கொடுத்துருக்கிறதுனால பை ஆர் ஸ்கொயர் பண்ணும். அந்த ஆருக்கு பதிலாக டி பை 2 போடுறோம். அப்ப ஃபார்முலா என்ன ஆகுதுன்னா பை டி ஸ்கொயர் பை 4 மாறுது. இப்போ இந்த ஃபார்முலால டெல்டா எல் இஸ் ஈக்குவல் டு எஃப்எல் பை பை டி ஸ்கொயர் பை 4 இன்டூ ஒய். மெட்டீரியல் சேம், ஒய் சேம், எஃப் சேம், 4 பை பை சேம், 4 பை எஃப் ஒய் இது எல்லாம் சேமா இருக்கிறதுனால டெல்டா எல் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு எல் பை டி ஸ்கொயர்னு போடலாம். அப்போ எஃப் ஒய் சேமா இருக்கிறப்போ டெல்டா எல் இஸ் ஈக்குவல் டு எல் பை டி ஸ்கொயர்ன்ற ஃபார்முலால சப்ஸ்டிட்யூட் பண்ணோம்னாக்க நமக்கு இந்த 4 வேல்யூ சப்ஸ்டிட்யூட் பண்ணி பார்க்கலாம். எதுக்கு எக்ஸ்டென்ஷன் அதிகம் வருதுன்னு பார்க்கலாம். ஒவ்வொரு வேல்யூவா சப்ஸ்டிட்யூட் பண்ணலாம். முதல் இதுக்கு என்ன சப்ஸ்டிட்யூட் பண்ணணும் அப்படின்னு பாருங்க. லென்த் 300 சென்டிமீட்டர், டயாமீட்டர் 3 மில்லிமீட்டர். ரைட்டா? இப்போ எல்லாத்துலயும் இங்க என்ன பண்றோம் அப்படின்னாக்க உண்மையா நம்ம சிஜிஎஸ் யூனிட்ல இருக்கக்கூடிய இதெல்லாம் எஸ்ஐ யூனிட் கன்வெர்ட் பண்ணணும். 4 லென்த் சென்டிமீட்டர்ல தான் இருக்கு, டயாமீட்டர் மில்லிமீட்டர்ல தான் இருக்கு. இதுல நம்ம கண்டுபிடிக்கக்கூடியது ரேஷியோ தான். ஒரே ஃபார்முலால ரேஷியோ கண்டுபிடிக்கிறதுனால நம்ம இந்த யூனிட்டை சேஞ்ச் பண்ணாம சப்ஸ்டிட்யூட் பண்ணி பார்க்கலாம் என்ன வேல்யூ வருதுன்னு பார்க்கலாம். இப்போ இப்படி சப்ஸ்டிட்யூட் பண்றப்போ எல்லுக்கு 300 சென்டிமீட்டர், அதுக்கு 3 போட்டா 300 பை 3 ஸ்கொயர் ஃபர்ஸ்ட் இதுக்கு. அதே மாதிரி ஒவ்வொரு வேல்யூவா சப்ஸ்டிட்யூட் பண்ணிக்கலாம். 50.5 50 by 0.5 ஸ்கொயர், 100 by 1 ஸ்கொயர், 200 by 2 ஸ்கொயர். அடுத்தது வந்து 200 by 2 ஸ்கொயர். இதுக்கு வேல்யூ டிடியூஸ் பண்ணி பாருங்க. 300 by 9 33.3. 50 by 0.5 ஸ்கொயர் நம்ம டிடியூஸ் பண்ணனா இதனுடைய வேல்யூ 200. 100 by 1 ஸ்கொயர் இதனுடைய வேல்யூ 100. 200 by 2 ஸ்கொயர் 4. 200 by 4 இதனுடைய மதிப்பு என்ன வருது? 50. இப்ப இந்த 4 வயரை ஒப்பிட்டு பார்த்தோம்னாக்க ரெண்டாவது கேஸ்ல தான் மிக அதிகமான எக்ஸ்டென்ஷன் இருக்கு. அப்போ எக்ஸ்டென்ஷன் அதிகமா இருக்கணும்னா லென்த் 50 சென்டிமீட்டர், டயாமீட்டர் 0.5 மில்லிமீட்டர் இருக்கக்கூடிய கேஸ்ல வேலிடிட்டி இருக்கு. அடுத்த கொஸ்டின். காப்பர் of fixed volume V is drawn into a wire of length V. V என்ற fixed volume இருக்கக்கூடிய வயரை L என்ற லென்த்தா இழுத்திருக்கோம். இந்த L என்ற லென்த்தா இழுத்திருக்கக்கூடிய இந்த வயர் மேல வால்யூம் V fixed, length of the wire is equal to L. அது வந்து when it is really subjected to a constant force F, F என்ற ஒரு கான்ஸ்டன்ட் ஃபோர்ஸுக்கு அது உட்படுறப்போ
அதுல ஒரு எக்ஸ்டென்ஷன் டெல்டா எல் வருது. டெல்டா எல்ன்ற ஒரு எக்ஸ்டென்ஷன் வருது. வின்ற கான்ஸ்டன்ட் வால்யூம் கொண்ட ஒரு ஒயரை, காப்பர் ஒயரை எல்ன்ற லென்த் இழுத்தாக்க எஃப்ன்ற கான்ஸ்டன்ட் ஃபோர்ஸ்ல டெல்டா எல்ன்ற எக்ஸ்டென்ஷன் இருக்கு. இப்போ எந்த ரிலேஷனுக்கு ஒரு கிராஃப் வரைஞ்சோம்னாக்க அது ஸ்ட்ரெயிட் லைனா இருக்கும்ன்ற ஒரு கேள்வி. 4 வகையான ஆப்ஷன் கொடுத்திருக்கு. எந்த ரெண்டுக்கான ரிலேஷன் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனலா இருக்கும்னு கண்டுபிடிச்சா போதும். Y is equal to stress by strain, force by area delta L by L, FL by A delta L அப்படின்றது நம்முடைய யங்ஸ் மாடுலஸுக்கான ஜெனரல் எக்ஸ்பிரஷன். இப்ப நம்ம என்ன பண்ண போறோம்னா டெல்டா எல்ல மட்டும் எடுத்துக்கிறோம். டெல்டா எல் இஸ் ஈக்குவல் டு எஃப்எல் பை ஏஒய். டெல்டா எல் அந்த பக்கம் வந்துருது, ஒய் கீழே வந்துருது. பட் டெல்டா எல் இஸ் ஈக்குவல் டு எஃப்எல் பை ஏஒய். இந்த ரிலேஷன் உங்களுக்கு ஈஸியா நிறைவாகும். அடுத்த ஸ்டெப் என்ன பண்றோம்னாக்க இந்த ஏக்கான வேல்யூ சப்ஸ்டிட்யூட் பண்ண போறோம். எஃப் கான்ஸ்டன்ட், ஒய்ன்றது காப்பர் தான். அப்போ மெட்டீரியல் டிபெண்ட் பண்ணிருக்கும். அந்த ஒய்ன்றது சேமா இருக்கிறதுனால எஃப்பும் சேம், ஒய்யும் சேம். அப்ப டெல்டா எல் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு எல் பை ஏ. அப்போ வால்யூமுக்கான ஃபார்முலா பாருங்க. வால்யூம் இஸ் ஈக்குவல் டு ஏரியா இன்டு லென்த். அப்ப ஏரியா இஸ் ஈக்குவல் டு வால்யூம் பை லென்த். இப்ப நம்ம என்ன செய்யறோம்னாக்க இந்த ஏரியாக்கு வால்யூம் பை லென்த் அப்படின்ற ஒரு ரிலேஷனை சப்ஸ்டிட்யூட் பண்றப்போ டெல்டா எல் இஸ் ஈக்குவல் டு என்ன வருதுன்னு பாருங்க. இப்ப இந்த ரிலேஷன்ஸ்ல ஒரே ஒரு சின்னதான். ஏரியாக்கு வி பை எல் சப்ஸ்டிட்யூட் பண்றோம். எஃப் கான்ஸ்டன்ட், ஒய் கான்ஸ்டன்ட். அப்ப இந்த எல் மேல போச்சுன்னா எல் ஸ்கொயர் ஆயிரும். பிக்சர் வால்யூம், ஒய் கான்ஸ்டன்ட், எஃப் கான்ஸ்டன்ட், எஃப் வி ஒய் இதெல்லாம் கான்ஸ்டன்டா இருக்கிறதுனால டெல்டா எல் இஸ் ப்ரொபோர்ஷனல் டு எல் ஸ்கொயர். அப்போ டெல்டா எல் இஸ் ப்ரொபோர்ஷனல் டு எல் ஸ்கொயர்ன்ற வால்யூம் பிக்சரா இருக்கிற டெல்டா எல் இஸ் ப்ரொபோர்ஷனல் டு எல் ஸ்கொயரா இருக்கிறதுனால செகண்ட் கேஸுக்கு கிராஃப் வரைஞ்சோம்னாக்க அது ஸ்ட்ரெயிட் லைனா இருக்கும். அந்த ஃபார்ம் புரியுதா? மிக மிக ஈஸியான ஒரு ஃபார்முலா. நீங்க முதல்ல புரிஞ்சுக்கணும். புரிஞ்சுக்கிட்டாக்க ரொம்ப ஈஸியா இந்த ப்ராப்ளங்களை சால்வ் பண்ணிடலாம். இப்போ அடுத்த சம் பார்க்கலாம். ஒரு கடலுடைய ஆழம் 2700 மீட்டர். அந்த கடல்ல இருக்கக்கூடிய நீரினுடைய கம்ப்ரசிபிலிட்டி கொடுத்திருக்கோம். நீரினுடைய டென்சிட்டி கொடுத்திருக்கோம். இந்த வாட்டருக்குள்ளார ஒரு கம்ப்ரெஷன் இருக்கும். ஏன்னா டெப்த் போக கம்ப்ரெஷன் இருக்கும். 2700 மீட்டர் ஓஷன்ல பீட்டான்ற கம்ப்ரசிபிலிட்டி கொண்ட 1000 கிலோகிராம் பர் மீட்டர் கியூப் டென்சிட்டி கொண்ட ஒரு வாட்டர்ல நம்ம 2700 மீட்டர் கீழே என்ன ஃபிராக்ஷனல் கம்ப்ரெஷன் ஆஃப் வாட்டர் வில் பி அப்டைன் அப்படின்னு கண்டுபிடிக்கப்படும். ஃபிராக்ஷனல் கம்ப்ரெஷன் சொல்றப்பயே தெரியும், டெல்டா வி பை வி கண்டுபிடிக்கணும். அப்போ இது பல்க் மாடுலஸுக்கான ஒரு சமன்பாடு. இப்போ பேசிக்கலா பல்க் மாடுலஸ் ஈக்குவேஷன் எடுத்து நம்ம டிரைவ் பண்ண போறோம். டெப்த் 2700 மீட்டர், கம்ப்ரசிபிலிட்டி கொடுத்திருக்காங்க, டென்சிட்டி கொடுத்திருக்காங்க, ஃபிராக்ஷனல் கம்ப்ரெஷன் ஆஃப் வாட்டர் நமக்கு கேட்டிருக்காங்க, டெல்டா வி பை வி கேட்டிருக்காங்க. இதை எப்படி டிரைவ் பண்றோம்ன்றத பார்க்கலாம். இப்போ நம்ம பேசிக்கா பல்க் மாடுலஸுக்கான ஈக்குவேஷனுக்குள்ள போலாம். B is equal to bulk modulus is equal to change in pressure by change in volume to the original volume. அந்த மேல இருக்கிறதுக்கு பேரு பல்க் ஸ்ட்ரெஸ்னு பேரு, கீழே இருக்கிறதுக்கு பேரு பல்க் ஸ்ட்ரெயின் அப்படின்னு பேரு. Bன்றது ஒரிஜினல் வால்யூம், டெல்டா பி சேஞ்ச் இன் வால்யூம். டெல்டா பின்ற சேஞ்ச் இன் வால்யூம் எப்போ வருதுனாக்க ப்ரெஷர் மாறுறப்போ வருது. ப்ரெஷர் எதை பொறுத்து மாறும்? ஆழத்தை பொறுத்து ப்ரெஷர் மாறும். 2700 மீட்டர் கீழே போறப்போ ப்ரெஷர் மாறுது, அதனால வால்யூம் மாறுது. அதை குறிக்கிறதுக்காக ஒரு நெகட்டிவ் சைன் போட்டு. இப்போ பல்க் மாடுலஸுக்கான ஃபார்முலா B is equal to minus delta P delta V by V. ஆனா நமக்கு என்ன வேணும்? டெல்டா V by V மட்டும்தான் வேணும்.
மாடுலஸ் மட்டும் எடுத்துக்கிறோம். அப்ப நெகட்டிவ் சைனை விட்டுறோம். டெல்டா பி பை பி, டெல்டா பி பை பி. இப்போ டெல்டா பின்றது சேஞ்ச் இன் ப்ரெஷர், பின்றது பல்க் மாடுலஸ். அப்போ டெல்டா பி பை பில 1 by பிக்கு பேரு கம்ப்ரசிபிலிட்டின்னு பேரு. பல்க் மாடுலஸ், the term bulk modulus usually the reciprocal of the compressibility. அப்போ பல்க் மாடுலஸ் உடைய ரெசிப்ரோக்கல் தான் கம்ப்ரசிபிலிட்டி ஈக்குவல். அப்போ பல்க் மாடல் ரெசிப்ரோக்கலுடைய கம்ப்ரசிபிலிட்டிக்கு, அது கம்ப்ரசிபிலிட்டி அப்படின்ற ஒரு டேர்முடைய ரெசிப்ரோக்கலுக்கு ஈக்குவலாக இருக்கிறத பார்க்கலாம். இப்போ டெல்டா வி பை வி இஸ் ஈக்குவல் டு பி பீட்டான்னு போட்டுக்கலாம். 1 by பியை பீட்டான்னு போட்டோம்னாக்கா, கம்ப்ரசிபிலிட்டி போட்டோம்னாக்க நேரடியாக அதில் சப்ஸ்டிட்யூட் பண்ணிக்கலாம். அப்போ சேஞ்ச் இன் ப்ரெஷர் கண்டுபிடிக்கணும். ஹைட் கொடுத்துருக்கான், டென்சிட்டி கொடுத்துருக்கான். ஹைட் டென்சிட்டி கொடுக்குறப்போ ஃபார்முலா என்னன்னாக்கா, ஃப்ளூயிட் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்ல ரோஜி ஹெச்ன்ற ஃபார்முலா. இந்த சேஞ்ச் இன் ப்ரெஷருக்கு ரோஜி ஹெச், ரோ 10 கியூபு, ஜி 10, ஹெச் 2700 மீட்டர். இதை கண்டுபிடிச்சோம்னாக்க நம்ம என்ன பண்ணணும்னாக்க, டெல்டா பிக்கு பதிலாக ரோஜி ஹெச் போட்டோம்னாக்க, ரோஜி ஹெச் இன்டு பீட்டா இஸ் ஈக்குவல் டு டெல்டா வி பை வி. ப்ராப்பரா இந்த வேல்யூ, ரோக்கு 1000, ஜிக்கு 10, ஹெச் 2700 மீட்டர், பீட்டா வந்து அவனே கொடுத்துருக்கான் 45.4 × 10⁻11. சப்ஸ்டிட்யூட் பண்ணனாக்க we may be getting the exact value of the change in pressure. அது change in dV by V கிடைச்சிரும். அந்த dV by V வந்து 1.226 × 10⁻2 கிடைக்கும். இது அப்ராக்சிமேட் பண்ணி பார்த்தோம்னா சாய்ஸ் 1 வந்து கரெக்டா ஃபிட் ஆகும். This is the fractional compression of water under the depth of 2700 meter. புரியுதா? இப்போ நம்ம அடுத்த ப்ராப்ளம் போறோம். இப்போ அடுத்த ப்ராப்ளம் இன்னும் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங். அந்த ஏஐபிஎம்டி 2 தடவை நடந்தது. அதுக்கு அப்புறம் நடந்த 2வது தேர்வுல வந்த கொள்கை. Young's modulus of the steel is twice that of the bronze wire. ஸ்டீல் வயருடைய யங்ஸ் மாடுலஸ் பிராஸ் வயருடைய யங்ஸ் மாடுலர் காட்டிலும் 2 மடங்கு. 2 வயருக்கும் லென்த் சேம், ஏரியா ஆஃப் கிராஸ் செக்ஷன் 2 ஒண்ணுதான். வயர் மட்டும் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் மெட்டீரியல் இருக்கு. ஆனா ஒரு ரூஃப்ல இருந்து கட்டி தொங்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த வயர்ல எல்எஸ்ஸும் எல்பியும் சமம், ஏஎஸ்ஸும் ஏபியும் சமம். லென்த் எல்எஸ் அப்படின்றது ஸ்டீல் வயருடைய லென்த், எல்பி அப்படின்றது பிராஸ் வயருடைய லென்த். ஸ்டீல் வயருடைய லென்த்தும் பிராஸ் வயருடைய லென்த்தும் ஈக்குவலா இருந்து 2 வயருடைய ஏரியா ஆஃப் கிராஸ் செக்ஷன்ஸ் ஈக்குவலா இருந்து அந்த லோயர் எண்ட் 2ம் சேம் லெவல்ல இருக்கணும்னா கட்டி தொங்க விடப்படக்கூடிய வெயிட்டுகளுக்கு இடையே உள்ள தொடர்பு என்ன அப்படின்னு கேட்கப்பட்டிருக்கு. ப்ராப்ளத்தை நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஒரு ஸ்டீல் வயரையும் ஒரு பிராஸ் வயரையும் ஒரே கூரையில இருந்து கட்டி தொங்க விடுறோம். தொங்க விடப்பட்ட வயர்களுடைய நீளம் 1, ஏரியா ஆஃப் கிராஸ் செக்ஷன் 1, 2 ஒரே லெவல்ல சேம் லெவல்ல இருக்கணும்னா கட்டி தொங்க விடப்படக்கூடிய வெயிட்டுகளுக்கு இடையான ரேஷியோ என்னன்னு கேள்வி கேட்கும். இப்போ ஒரு படம் போட்டு பார்க்கலாம். இது 2 அப்படின்னு. ஸ்டீல் வயர் ஒய்எஸ் யங்ஸ் மாடுலஸ், LS length, AS area of cross section. Brass wire, YB Young's modulus, LB length, AB area of cross section. இந்த 2 வயரும் ஒரே கூரையில இருந்து கட்டி தொங்க விடப்படுது. ஸ்டீல் வயர்ல WS என்ற வெயிட்டை கட்டி தொங்க விடுறோம். பிராஸ் வயர்ல WB என்ற வெயிட்டை கட்டி தொங்க விடுறோம். இந்த 2 வெயிட்னாலையும் இந்த வயர் சஃபர் பண்ணக்கூடிய டெல்டா எல்எஸ் அப்படின்ற எக்ஸ்டென்ஷனும் டெல்டா எல்பின்ற பிராஸுக்கான எக்ஸ்டென்ஷனும் 2 ஒன்னா இருந்தா தான் 2 வெயிட்டும் ஒரே லெவல்ல இருக்கும். அப்ப நம்ம இங்க ஒரு கண்டிஷன் எஸ்டாப்ளிஷ் பண்றோம். இந்த 2 வெயிட்டும் ஒரே லெவல்ல சஸ்பெண்ட் ஆகணும்னா டெல்டா எல்எஸ் இஸ் ஈக்குவல் டு டெல்டா எல்பி இருக்கணும். டெல்டா எல்எஸ் டெல்டா எல்பி இருக்கக்கூடிய கண்டிஷனை டிரைவ் பண்ணிட்டோம்னாக்க நம்ம இந்த WS WB ரேஷியோவை கண்டுபிடிச்சிடலாம்.
இப்ப அதான் நம்ம செய்யப்போம். ஆகவே ஸ்டீல், பிராஸ் 2 ஒயர்கள், 2 ஒயர்களுடைய லென்த் சமம், ஏரியா ஆஃப் கிராஸ் செக்ஷன் சமம், எக்ஸ்டென்ஷனும் சமமா இருக்கணும்னாக்க WSWBக்குள்ள ரேஷியோவை இந்த ப்ராப்ளம் கேக்குது. இப்போ யங்ஸ் மாடுலஸுக்கான ஃபார்முலா எடுத்துக்கலாம். அந்த ஃபார்முலால இருந்து எக்ஸ்டென்ஷனுக்கான பார்ட்டை டிரைவ் பண்ணி பார்க்கலாம். டிரைவ் பண்ணி பார்த்து எதெல்லாம் கான்ஸ்டன்டா இருக்குன்னு சப்ஸ்டியூட் பண்ணி போட்டு பார்த்தோம்னாக்க நம்மளால ஒரு ரிலேஷன்ஸை நம்ம அப்டைன் பண்ண முடியும். அந்த ரிலேஷன்ஸ் நோக்கி போகலாம். யங்ஸ் மாடுலஸுக்கான ஃபார்முலா ஸ்ட்ரெஸ் பை ஸ்ட்ரெயின், ஃபோர்ஸ் பை ஏரியா, டெல்டா எல் பை எல், ரெடியூஸ் பண்ண எஃப்எல் பை ஏ டெல்டா எல். இதுல நல்லா கவனிங்க. இப்ப இந்த ஃபோர்ஸ் அப்படின்றது நம்ம என்ன இருக்கிறோம்னாக்க 2 விதம். F is equal to mgன்னு போடுவோம். F is equal to mgன்னு போடுவோம். நல்லா கவனிங்க. எல்லும் லென்த் ஆஃப் தி ஒயர்ஸ், ஏன்றது ஏரியா ஆஃப் கிராஸ் செக்ஷன், 2 ஈக்குவல் சொல்லிட்டாங்க. எக்ஸ்டென்ஷன் ஈக்குவல் சொல்லிட்டாங்க. இப்போ ஃபோர்ஸுக்கும் டென்ஷனுக்குள்ள ரிலேஷனை நம்ம என்ன சொன்னோம், FBD டயக்ராம்ல போட்டு பார்க்கலாம். Wன்ற வெயிட்டை கட்டி தொங்க விட்டோம்னாக்க அந்த வெயிட் அந்த ஒயரை கீழ் நோக்கி தள்ளும். இந்த வெயிட் என்ன செய்யும்னா அந்த ஒயர்ல மேல் நோக்கி ஒரு இறுக்க விசையை ஏற்படுத்தும். அந்த விசைக்கு பேரு டென்ஷன் பேரு. இந்த ஃப்ரீ பாடி டயக்ராம்ல என்ன தெரியுதுனாக்க டென்ஷன் அப்படின்றதும் வெயிட் அப்படின்றதும் 2 ஒண்ணுதான். அப்போ இந்த வெயிட் அப்படின்றத WSWBன்னு எடுத்துக்கலாம். அதேதான் டென்ஷன், அதான் ஃபோர்ஸ். ஸ்ட்ரெஸ் அப்படின்றது நல்லா கவனிங்க, ஒரு ஃபோர்ஸ், அதுக்கான ஃபார்முலா நம்ம டிரைவ் பண்ணிக்கிறோம். இதுதான் டென்ஷன். ஆக்சுவலா எம்ஜிஆர் ரெடியூஸ் பண்ண வேண்டிய தேவையில்லைன்றதுக்காக ஃப்ரீ பாடி டயக்ராம் போட்டு பார்த்துக்கோம். இப்போ நல்லா கவனிங்க. இப்ப டபிள்யூக்கான ஃபார்முலா டிரைவ் பண்ணிட்டோம். எஃப் தான் டபிள்யூ வந்திருக்கு, அதை நல்லா புரிஞ்சுக்கணும். ஃப்ரீ பாடி டயக்ராம் எஃப் தான் டபிள்யூக்கு ஈக்குவல்னு சொல்லிருச்சு. அப்போ ஒய்ஏ டெல்டா எல், ஒய்ஏ டெல்டா எல் பை எல். இப்ப எதெல்லாம் கான்ஸ்டன்ட்? ஏஎஸ் ஏபி கான்ஸ்டன்ட், எல்எஸ் எல்பி கான்ஸ்டன்ட், டெல்டா எல்எஸ் டெல்டா எல்பி கான்ஸ்டன்ட். இந்த கான்ஸ்டன்ட் எல்லாம் சப்ஸ்டிட்யூட் பண்ணோம்னாக்க we may be getting a relation W is proportional to Y. ரொம்ப சிம்பிளா போச்சு. இந்த கட்டி தொங்க விடக்கூடிய வெயிட், லென்த் சேம், ஏரியா ஆஃப் கிராஸ் செக்ஷன் சேம், எக்ஸ்டென்ஷன் சேம்னாக்க WS by WB is equal to YS by YB வந்துருது. YSக்கு பதிலா நியூமரேட்டர்ல இருக்கக்கூடிய YSக்கு பதிலா 2YB போட்டீங்க அப்படின்னாக்க 2/1 வந்துரும். இதான் ரேஷியோ, இதான் the problem. அவ்வளவுதான், that's all. ப்ராப்ளம் பார்த்தா காம்ப்ளிகேட்டடா தெரியும். கொஞ்சம் அனலைஸ் பண்ணி பார்த்தோம்னாக்க எந்த ப்ராப்ளத்தையும் ரொம்ப ஈஸியா சால்வ் பண்ணிடலாம். இதுல மொத்தம் 3 டைப் ஆஃப் ப்ராப்ளம் தான். லாஸ்ட் ஒன், ஒரு ஸ்பெரிக்கல் ஆப்ஜெக்டினுடைய பல்க் மாடுலஸ் கொடுத்துருக்கோம். இந்த ஸ்பெரிக்கல் ஆப்ஜெக்டினுடைய பல்க் மாடுலஸ் என்ன செய்யுதுன்னா ஒரு யூனிஃபார்ம் பிரஷர்னால ரேடியஸ் டிக்ரீஸ் ஆகுது. இப்போ இந்த ரேடியஸ் டிக்ரீஸ் ஆகிறப்போ ஃபிராக்ஷனல் டிக்ரீஸ் இன் ரேடியஸ் கேட்டு பொதுவா டெல்டா வி பை வி கேட்பாங்க. ஆனா இங்க என்ன கேட்கறாங்க? டெல்டா ஆர் பை ஆர் கேட்கறாங்க. எதை கொடுத்துருக்காங்க? பல்க் மாடுலஸ் ஆஃப் தி மெட்டீரியல் கொடுத்துருக்காங்க. அதுல எல்லா பக்கத்துலயும் ஒரு ப்ரெஷர் ஆக்ட் பண்ணுது. அதனால அதனுடைய வால்யூம் டிக்ரீஸ் ஆகுது. வால்யூம் அப்படின்றது ரேடியஸ், V is equal to 4/3 pi r cube தானே. அந்த ரேடியஸ் டிக்ரீஸ் ஆகிறப்போ இவங்க என்ன கேட்கறாங்கன்னாக்க ஃபிராக்ஷனல் டிக்ரீஸ் இன் ரேடியஸ் கேட்கறாங்க. எப்படி டிரைவ் பண்றோம்னு பார்க்கலாம். பல்க் மாடுலஸ் இஸ் ஈக்குவல் டு -P by டெல்டா V by V. ரொம்ப சிம்பிள். டெல்டா V by Vக்கான மதிப்பு கண்டுபிடிச்சிட்டாக்க, அந்த ரிலேஷன் கண்டுபிடிச்சிட்டாக்க, Vக்கு ஆருக்குள்ள ரிலேஷன் கண்டுபிடிச்சிட்டாக்க ரொம்ப ஈஸியா இதை போட்டுடலாம். ஏன்னாக்க மற்ற டேர்ம் எல்லாம் பல்க் மாடுலஸ், பிரஷர் ரெண்டுமே கொடுக்கப்பட்டிருக்கு. ஆன்சர்
ப்ரெஷர்லயும் பல்க் மாடுலஸையும் வந்திருக்கு, அவ்வளவுதான். இப்ப டெல்டா வி பை வி கண்டுபிடிக்கிறதா ஃபார்முலா. டெல்டா வி பை வி இஸ் ஈக்குவல் டு பி பை பி. ஆனா டெல்டா வி பை வி கேட்கல, என்ன கேட்டிருக்கான், டெல்டா ஆர் பை ஆர் கேட்டிருக்கான். அப்போ டெல்டா வி பை விய நம்ம டிரைவ் பண்ணணும். எப்படி டிரைவ் பண்றோம்னு பார்க்கலாம். வால்யூம் ஆஃப் ஏ ஸ்பெரிக்கல் பாடி வந்து 4/3 பை ஆர் கியூப். ஆர்ன்ற ரேடியஸ் இருக்கிறப்போ 4/3 பை ஆர் கியூப். டெல்டா வி பை வி அப்படின்றத நம்ம டிரைவ் பண்ணோம்னா எரர் அனாலிசிஸ்ல போட்டிருப்போம். இத 3 டெல்டா ஆர் பை ஆர்னு போடலாம். இது எப்படி போடலாம்னு பார்க்கலாம். இப்போ இந்த வால்யூம் சேஞ்ச வந்து நம்ம என்ன செய்யறோம்னாக்க, ஆர்ன்ற ரேடியஸ் ஆர் பிளஸ் டெல்டா ஆரா இருக்கு அப்படின்னு வச்சுக்கலாம் ஒரிஜினலா. அப்போ 4/3 பை ஆர் வந்து 4/3 பை ஆர் பிளஸ் டெல்டா ஆர் கியூப் அப்படின்னு வச்சுக்கலாம். ஏ பிளஸ் பி ஹோல் கியூபை விரிவு பண்ணி பார்க்கலாம், என்ன எக்ஸ்டென்ஷன் வருதுன்னு பார்க்கலாம். அப்போ நம்ம இப்போ ஏ பிளஸ் பி ஹோல் கியூப்ல விரிவு போட்டு 4/3 பை ஆர் இந்த ஃபார்முலாவை எக்ஸ்டெண்ட் பண்ணோம்னா v dash is equal to 4/3 pi r cube delta r cube plus 3 r delta r r plus delta r அப்படின்னு விரிவாகும். இப்ப நம்ம என்ன செய்யறோம்னாக்க, இந்த ஃபார்முலாவை சேஞ்ச் இன் வால்யூம்னாக்க வின்ற வால்யூம் இதுல இருந்து மைனஸ் பண்ணணும். அப்போ ஃபார்முலாவை மைனஸ் பண்ணி பார்த்தோம்னாக்க v is equal to 4/3 pi r cube. அப்போ 4/3 pi r cube plus delta r cube plus 3 r square delta r plus 3 r delta r minus r cube. இந்த r cube cancel ஆயிரும். டெல்டா ஆரே ரொம்ப சின்ன வேல்யூ, டெல்டா ஆர் ஸ்கொயர் ரொம்ப சின்ன வேல்யூ, டெல்டா ஆர் கியூப் ரொம்ப சின்ன வேல்யூ. அதனால அது ரெண்டையும் நெக்லெக்ட் பண்ணிட்டோம்னாக்க நமக்கு என்ன வரும்னாக்க 3r ஸ்கொயர் டெல்டா ஆர் வரும். 3r ஸ்கொயர் டெல்டா ஆர் வரும். இப்ப நமக்கு ஃபார்முலா என்னன்னா டெல்டா வி பை வி. அப்ப இத வந்து நம்ம வால்யூம் அளமல்ல டிவைட் பண்ணணும். 4/3 பை 3r ஸ்கொயர் டெல்டா ஆர் 4/3 பை ஆர் கியூபால டிவைட் பண்ணோம்னாக்க நம்ம எடுத்துக்கிட்ட எக்ஸ்பிரஷனான 3 டெல்டா ஆர் பை ஆர் வந்துடும். பொதுவா இது நம்ம ஞாபகம் வச்சுக்க வேண்டிய மிக முக்கியமான ஒரு ஃபார்முலா. அடிக்கடி எக்ஸாம்ல இது கேட்டுட்டே இருக்காங்க. அப்போ டெல்டா வி பை வி சேஞ்ச் இன் வால்யூம் ஃபார் ரேடியஸ் கண்டுபிடிக்கணும்னா 3 டெல்டா ஆர் பை ஆர்ன்ற ஃபார்முலாவை நம்ம எடுத்துக்கலாம். எடுத்துட்டு நம்ம ஃபார்முலாவை போட்டுக்கலாம். இப்போ ரொம்ப சிம்பிள். 3 டெல்டா ஆர் பை ஆர் இஸ் ஈக்குவல் டு பி பை பி. அதை சப்ஸ்டியூட் பண்ணனா ஆன்சர் வந்துடும். ரொம்ப சிம்பிளா முடிச்சிடலாம் அந்த ப்ராப்ளம். டெல்டா வி பை விக்கு பதிலா 3 டெல்டா ஆர் பை ஆர். அப்போ 3 டெல்டா ஆர் பை ஆர் இஸ் ஈக்குவல் டு பி பை பி. அப்போ டெல்டா ஆர் பை ஆர் இஸ் ஈக்குவல் டு பி பை 3 பி. அந்த பி பை 3 பின்றது வந்து எத்தனாவது ரிலேஷன்ஸா இருக்கு? இங்க fractional decrease in radius is equal to p by 3p. 4வது சாய்ஸா இருக்கு. இதுதான் இதுவரைக்கும் நீட்ல கேட்கப்பட்ட கேள்வி. All the best. We'll see you once again.